إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்த்து வருகின்றோம். கடைசியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு பிரச்சாரத்திற்காக வேண்டி சென்று அங்கிருந்து அவர்கள் துன்புறுத்தப்பட்ட நிலையில் மக்காவுக்கு திரும்பி வந்ததை பற்றி பார்த்தோம். அவர்கள் அங்கிருந்து சிரமத்தோடு, கவலையோடு, கஷ்டத்தோடு திரும்பி வருகின்ற அந்த வழியிலே கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் தூரத்திலே கர்ம சஆலிப் என்ற இடத்திலே மலைகளுக்கு பொறுப்பான வானவர் உங்களை துன்புறுத்தியவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று மலைகளை போட்டு அவர்களை மூடிவிடட்டுமா என்றெல்லாம் கேட்டபொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கஷ்டமான நிலையிலும் கூட அவர்களை தனக்காக பழிவாங்காமல் அவர்களுடைய சந்ததிகளிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், இணை வைக்காமல் அல்லாஹ்வை வணங்குகின்றவர்கள் உருவாகுவார்கள் என்று ஆதரவு வைக்கிறேன் என்பதைத்தான் நபி அவர்கள் எதிர்பார்த்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோக்கம் தஅவாவாகத்தான் இருந்தது. மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரே நோக்கமாக இருந்தது. அவர்கள் என்னை துன்புறுத்தினாலும் அவர்கள் மீது நான் இரக்கம் கொள்வேன் என்பதுதான் நபி அவர்களுடைய அடையாள சின்னமாக இருந்தது. ஏனென்றால் அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தார்களுக்கு ரஹ்மாவாக, அருளாக அனுப்பியிருக்கின்றான். நபி அவர்கள் மக்காவுக்கு முத்ஆப் இப்னு அதி என்பவருடைய பாதுகாப்பிலே நுழைந்ததாக வரலாற்று செய்திகள் இருக்கின்றன. அவைகள் வரலாற்று செய்திகள் தான், அல்லாஹு அலம் இருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு முத்ஆப் இப்னு அதியுடைய பாதுகாப்பிலே அவர் ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருவராக இருந்தார். எனவே அவர் நபி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க நபி அவர்கள் காபாவிடத்திலே வந்து தொழுததாக அந்த வரலாற்று குறிப்புகள் சொல்கின்றன. எனவே நபி அவர்களுக்கு அவர்கள் பாதுகாப்பு கொடுத்தார்கள். ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்தும் மக்காவிலே இந்த பாதுகாப்பு நீடிக்கும் என்பதை எதிர்பார்க்க முடியாது என்பது பொதுவான ஒரு விடயம். ஏனென்றால் குறைஷிகள் தொடர்ந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரச்சாரம் செய்வதற்கு விட மாட்டார்கள் என்பது கடந்த காலங்களிலே இருந்த அனுபவத்திலிருந்து தெரியக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபிலே இருந்து வருகின்ற அந்த வழியிலே அத்தாஸுடைய சம்பவத்தை நூலாசிரியர் இங்கே குறிப்பிட்டிருந்தார். அது சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம் கடைசியாக. அதே போன்று ஈமானுல் ஜின்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாயிஃபிலிருந்து வருகிற அந்த வழியிலே ஈமான் கொண்டதாக ஒரு செய்தி, வரலாற்று செய்தி இருக்கின்றது. அதனையும் நூலாசிரியர் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். வஃபி தரீகிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐதான் பிமௌதிஇன் யுகாலு லஹு நஹ்லா. நஹ்லா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சில ஜின்கள் திருப்பி விடப்பட்டார்கள். சுரிஃப இலைஹி நஃபரும் மினல் ஜின்னி சப்அத்துன் மின் அஹ்லி நஸீபீன். அவர்கள் நஸீபீன் என்கின்ற பிரதேசத்தைச் சேர்ந்த 7 ஜின்கள் ஃபஸ்தமஉல் குர்ஆன வ அஸ்லமு. அவர்கள் குர்ஆனை செவிமடுத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று இங்கே நூலாசிரியர் குறிப்பிடுகின்றார். இதிலே வரலாற்றில் இவ்வாறு சிலர் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அல்லாஹு அலம். இந்த நேரத்திலே ஜின்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்கான உறுதியான சான்றுகளை எங்களால் பார்க்க முடியவில்லை, இருக்கலாம். என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரத்தை ஜின்கள் செவிமடுத்தார்கள் என்பதை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். நபி அவர்கள் உகாப் என்கின்ற சந்தைக்கு செல்கின்ற நேரத்திலே அவர் தன்னுடைய தோழர்களோடு அவர்கள் ஒரு இடத்திலே ஃபஜ்ர் தொழுதார்கள். அந்த நேரத்திலே சில ஜின்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஓதலை செவிமடுத்தார்கள். அந்த ஜின்களுக்கு ஏற்கனவே பிரச்சனையாக இருந்தது. வானத்திலே அவர்களால் ஒத்து கேட்க முடியாமல் தடுக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். எனவே இதற்கான காரணத்தை அவர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள் பூமியிலே. இதற்கு என்ன காரணமாக இருக்கும்? எங்களுக்கு முன்னர் போன்று வானத்திலே உள்ள செய்திகளை ஒத்து கேட்க முடியாமல் இருக்கிறதே,
அதற்காக நாங்கள் தாக்கப்படுகிறோமே என்பது அவர்களுடைய பிரச்சனையாக இருந்தது. ஆனால் இந்த குர்ஆனை கேட்ட பொழுது அவர்கள் நினைத்தார்கள், இதுதான் அதற்கான காரணம் என்று சொல்லி நபி அவர்கள் ஓதிய அந்த குர்ஆனை அவர்கள் செவிமடுத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், ஈமான் கொண்டார்கள். அந்த செய்தி அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனிலே அறிவித்தான். இந்த நேரத்திலே நபி அவர்கள் ஜின்கள் அவர்களை கேட்பதை அறிந்திருக்கவில்லை, காணவில்லை. என்றாலும் நபி அவர்கள் அவர்களுக்காக ஓதவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள், ஜின்கள் செவிமடுத்து ஈமான் கொண்டார்கள். அதைத்தான் அல்லாஹு தாலா சூரத்துல் ஜின்னிலே சொல்கின்றான். காலு ஃபகாலு இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா, நாங்கள் ஒரு ஆச்சரியமான குர்ஆனை செவிமடுத்தோம். யஹ்தி இலா ருஷ்தி, அது நேர்வழியின் பக்கம் வழிகாட்டுகிறது. ஆமன்னா பிஹி, நாங்கள் ஈமான் கொண்டோம். வலம் நுஷ்ரிக பிரப்பினா அஹதா என்ற அந்த தொடர் ஆயா, நாங்கள் எங்களுடைய ரப்புக்கு எந்த ஒன்றையும் எவரையும் இணையாக்க மாட்டோம் என்றவர்கள் சொல்கிற அந்த ஆயங்களுக்கு தெரியும். குல் உஹிய இலைய அன்னஹு இஸ்தமஅ நஃபருன் மினல் ஜின், அல்லாஹ் தஆலா சொன்னான், நபியே கூறுங்கள், எனக்கு வஹி அறிவிக்கப்பட்டது, ஜின்களிலே ஒரு கூட்டம் குர்ஆனை செவிமடுத்தார்கள் என்கின்ற அந்த செய்தி. இது ஆரம்பத்திலே இவ்வாறு நடந்தது. அதே போன்று பிறகு இந்த செவிமடுத்தவர்கள் எத்தனை பெயர்? அவர்கள் 9 பேர் என்று ஒரு முர்சலான செய்தி சொல்கிறது. இந்த நிகழ்வுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு முறை ஜின்கள் மக்காவுக்கு வெளியிலே அவர்கள் தங்கியிருந்து கொண்டு அவர்களை அழைத்ததாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்திலே சென்று அவர்களுக்கு குர்ஆனை ஓதி காண்பித்ததாகவும் ஒரு பலமான ஆதாரம் இருக்கிறது. பிறகு நபி ஸல்லல்லாஹு அவர்கள் தோழர்களுக்கு அந்த ஜின்களுடைய அடையாளங்களையும் அவர்களுடைய நெருப்புடைய அடையாளங்களையும் காண்பித்ததாக பலமான செய்தி இருக்கிறது. சஹீஹ் முஸ்லிமிலே இந்த செய்தி இருக்கிறது. எனவே அவர்கள் இந்த ஊரைச் சேர்ந்த ஜின்கள், அதாவது நசீபீனை சேர்ந்த ஜின்கள் என்று ஷாபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு தாபிஈ அவர்கள் அதில் வரையறுக்கிறார்கள். அவர் சில நேரம் அது சரியாக இருக்கலாம், அல்லாஹு அலம். எனவே இந்த சம்பவம் இவ்வாறான ஒரு சம்பவம் உண்டு. ஆனால் இது எப்போது நடந்தது என்பது தெரியாது. இந்த தாயிஃபில் இருந்து வருகிற பொழுதுதான் நடந்தது என்பதற்கான தெளிவான ஆதாரங்களை பார்க்க முடியவில்லை. அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்கிறது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த கஷ்டமான இந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் பிறகு, அடுக்கடுக்காக வந்த இந்த சோதனைகளுக்கெல்லாம் பிறகு, தங்களுடைய மனைவி மற்றும் அபூ தாலிபுடைய மரணம், மக்காவாசிகளுடைய கெடுபிடிகள், அதே போன்று தாயிஃபிலே அவர்கள் பட்ட அந்த துயரங்கள் அனைத்துக்கும் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக ஒரு நிகழ்வு நடக்கிறது. அதுதான் அல் இஸ்ரா வல் மிஅராஜ். அல் இஸ்ரா என்பது இரவு பயணம், மிஅராஜ் என்பது மேலே செல்வது, வானத்துக்கு செல்வது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு இஸ்ரா அழைத்து செல்லப்பட்டார்கள். இரவு பயணம் அழைத்து செல்லப்பட்டார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து வானத்துக்கு அவர்கள் மிஅராஜ் அழைத்து செல்லப்பட்டார்கள். இது ஒரு முக்கியமான நிகழ்வு, ஒரு அற்புதமான நிகழ்வு. பல அத்தாட்சிகளை அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நிகழ்வின் மூலமாக காண்பித்தான். இது எப்போது நடந்தது என்பதிலே எங்களுக்கு உறுதியான ஆதாரம் இல்லை. ஆனால் வரலாற்று செய்திகள் பொதுவாக இது நபி அவர்கள் ஹிஜ்ராவுக்கு முன்னால், ஹிஜ்ரா செல்வதற்கு முன்னால் நடந்தது என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் வரலாற்று இமாம் ஜுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு வரலாற்று ஆசிரியர், அவர் ஒரு ஹதீஸ் அறிவிப்பாளர், ஹதீஸ் கலை அறிஞர். அவர்கள் ஒரு தாபிஈ. அவர் என்ன சொல்கிறார் என்றால், நபி அவர்களுடைய ஹிஜ்ராவுக்கு ஒரு வருடத்துக்கு முன்னால் இது நடந்ததாக அவர்கள் சொல்கின்றார்கள். அதே போன்று உர்வா ரஹிமஹுல்லாஹ் அவர் ஒரு தாபிஈ. அவருடைய ஒரு அறிவிப்பும் இருக்கிறது. இதே போன்ற ஒரு அறிவிப்பு இருக்கிறது. அதே போன்று இப்னு இஸ்ஹாக் அவர் ஒரு வரலாற்று ஆசிரியர். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்துக்கு 10 வருடங்கள், கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு பிறகு நடந்ததாக அவர் சொல்கின்றார்.
எனவே அதே போன்று இஸ்மாயில் சுத்தி என்று சொல்லக்கூடியவர், அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செல்வதற்கு 16 மாதங்களுக்கு முன்னால், கிட்டத்தட்ட எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த தாயிஃப் பயணங்களுக்கு பின்னால் நடந்த ஒரு நிகழ்வாகத்தான் இதனை எங்களால் பார்க்க முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே போன்று அவர்களுடைய மனைவி ஹதீஜா, அதே போன்று அபூ தாலிப் அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் நடந்திருப்பதற்கு தான் அதிக வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. இப்னு இஸ்ஹாக் அவர்கள் அதற்கு முன்னால் நடந்ததாக சொல்லியிருந்தாலும், எனவே ஏதோ நபி அவர்களுடைய அந்த கடைசி மக்கா வாழ்க்கையின் கடைசி காலகட்டத்திலே தான் இந்த இஸ்ராவுடைய மெஹராஜுடைய நிகழ்வு நடந்திருக்கிறது தெரிகிறது. குர்ஆன் இதை சொல்கிறது. குர்ஆன் என்ன சொல்கிறது? சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. தன்னுடைய அடியாரை இரவு நேரத்திலே மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு இரவு பயணம் அழைத்து சென்ற அல்லாஹு தூய்மையானவன். எப்படியானது மஸ்ஜிதுல் அக்ஸா? அல்லதி பாரக்னா ஹவ்லஹு, அதன் சூழல் நாங்கள் பரக்கத் செய்திருக்கிறோம். எதற்கு நாங்கள் இந்த பயணத்திலே நபி அவர்களை அழைத்து சென்றோம் என்பதை அல்லாஹ் என்ன சொல்கிறான்? லினுரியஹு மின் ஆயாத்தினா, எங்களுடைய அத்தாட்சிகளை அவர்களுக்கு காண்பிப்பதற்காக. இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர், நிச்சயமாக அவன் செவிமடுக்கக்கூடியவன், பார்க்கக்கூடியவன் என்று இந்த ஆயா எங்களுக்கு சொல்கிற சூரத்துல் இஸ்ராவுடைய முதலாவது ஆயாவே இதுதான். இந்த நிகழ்வை நாம் கட்டம் கட்டமாக இப்போது பார்ப்போம். ஆரம்பமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வீட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டின் கூரை விரிக்கப்படுகிறது. அங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உள்ளே இறங்குகிறார்கள். இது மக்காவிலே. பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். காபாவுக்கு பக்கத்திலே அங்கே ஹதீம், உங்களுக்கு தெரியும், காபாவிலே ஒரு வட்ட வடிவமான ஒரு அமைப்பு இருக்கிறது. காபாவின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டியது. அந்த இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள். அந்த இடத்திலே அவர்கள் உறங்க வைக்கப்படுகிறார்கள். நபி அவர்கள் அந்த நிலையில் எப்படி இருக்கிறார்கள் என்றால், ஒரு தூக்கமும் விழிப்பும் இரண்டுக்கும் இடையிலான ஒரு நிலையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது இருக்கிறார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜம்சம் கிணற்றுக்கு பக்கத்திலே கொண்டு வரப்படுகிறது. இந்த பணியை முக்கியமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்கிறார்கள். ஜம்சம் கிணற்றுக்கு பக்கத்திலே கொண்டு வரப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சி பிளக்கப்படுகிறது. பிளந்து அவர்களுடைய இதயம் ஜம்சம் நீரினால் கழுவப்படுகிறது. கழுவப்பட்டு அந்த உள்ளத்திலே ஈமானும் ஹிக்மாவும் ஒரு பாத்திரத்திலே, ஈமானும் அதாவது இறை நம்பிக்கையும் ஹிக்மா ஞானமும் அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு பாத்திரத்திலே கொண்டு வந்து போடப்பட்டு அது மூடப்படுகிறது. இப்படியான ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்கிறது. அல்லாஹு தாலா எல்லாவற்றுக்கும் சக்தியுடையவன். எனவே அல்லாஹு தாலா இவ்வாறான ஒரு விடயத்தை நபி அவர்களுக்கு நடத்துகிறான். இதே போன்ற நிகழ்வு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய சிறிய பிராயத்திலும் கூட நடந்திருக்கிறது. இவ்வாறு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேரத்திலே இந்த அற்புதமான பயணத்துக்கு தயார் செய்யப்படுகின்றார்கள். அங்கே அவர்களுக்காக ஒரு வாகனம் கொண்டு வரப்படுகிறது. அந்த வாகனத்தின் பெயர் புராக். அன்றைய காலத்திலே குதிரை, கோவேரி, கழுதை, ஒட்டகம் போன்றதுதான் வாகனங்களாக இருந்தன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொண்டு வரப்பட்ட வாகனத்தின் பெயர் அல் புராக். இந்த புராக் என்ற வாகனம் கழுதையை விட பெரிதாகவும், கோவேரி கழுதையை விட சிறியதாகவும், வெள்ளை நிறத்திலும் அமைந்திருந்தது. அது பார்க்கின்ற தொலை தூரத்திலே அதனுடைய ஒவ்வொரு எட்டையும் வைக்கக்கூடிய ஒரு வாகனமாக இருந்தது. எனவே இது எந்த அளவுக்கு மிகவுமே வேகமாக செல்லக்கூடியது என்பதை அல்லாஹ் தான் அறிவான் என்றால் இது கடுமையான வேகத்தை குறிக்கிறது. அதே போன்று அந்த வாகனத்துக்கு அந்த மிருகத்துக்கு ஒரு மனித தலை இருந்ததாக, ஒட்டகத்துடைய குதிரையுடைய முடி இருந்ததாக போன்று வரக்கூடிய செய்திகள் எல்லாம் பொய்யான இட்டுக்கட்டக்கூடியவர்கள் உருவாக்கிய செய்திகள். இந்த வாகனம் ஒரு இடத்திலே மேட்டிலே நின்றாலும், அதே போன்று கீழே இறங்கினாலும் அதனுடைய கால்களும் கைகளும் உங்களுக்கு தெரியும், 4 கால்கள் இருக்கின்றன. அதிலே
இரண்டை கைகள் என்றும் இரண்டை கால்கள் என்றும் சொல்வார்கள். எனவே இந்த இரண்டுமே சரிசமமாக நிற்கும். எனவே இவ்வாறான ஒரு பொருத்தமான ஒரு வாகனமாக இது இருந்தது. இந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாகனத்திலே ஏறுவதற்கு தயார்படுத்தப்படுகிறார்கள். அந்த நேரத்திலே புராக் என்ன செய்கிறது என்றால், அந்த நபி அவர்களை ஏறுவதற்கு ஆரம்பத்திலே மறுத்ததாக ஒரு செய்தி இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த புராக்கை பார்த்து அந்த நேரத்திலே, ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறீர்? அல்லாஹுவின் மீது சத்தியமாக அல்லாஹ்விடத்திலே கண்ணியமான எந்த ஒரு படைப்பும் இதற்கு முன்னால் இவர்களை விட கண்ணியமான எந்த ஒரு படைப்பும் இதிலே ஏறியதில்லை என்று, பயணித்ததில்லை என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாகவும், அப்போது அது பயணத்துக்கு தயாரானதாகவும் அந்த செய்தி சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலும் இந்த புராக் என்கின்ற வாகனத்திலே வேறு ஆட்கள் பயணித்திருக்கிறார்கள் என்பது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த வார்த்தையிலிருந்து எங்களுக்கு தெரிகிறது. நபி அவர்கள் ஏறியதும் தான் அது பைத்துல் மக்திஸை சென்று அடைந்து விட்டது. இது எந்த அளவுக்கு வேகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏறி கொஞ்ச நேரத்தில் பைத்துல் மக்திஸை அடைந்து விட்டது. அன்றைய காலத்திலே இன்றைய விமானங்கள் போன்று ஜெட் போன்ற வாகனங்கள் இல்லை. ஆனால் இன்றைய காலத்திலே மிக வேகமாக செல்லக்கூடிய வாகனங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்றைய காலத்திலே சஹாபாக்கள் இதனை ஈமான் கொண்டார்கள். இந்த போகின்ற வழியிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தாண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கபரிலே தொழுது கொண்டிருப்பது நபி அவர்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கபரிலே தொழுவது என்பது உலகத்திலே ஒருவர் தொழுவதற்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் இருக்கிற. தொழுகை சலாஹ் என்று சொல்வது பிரார்த்தனை. எவ்வாறு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை கபரிலே பிரார்த்தனை செய்தார்கள், தொழுதார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. எனவே கபர் வாழ்க்கை என்பது ஒரு பர்சக். நாங்கள் உலக வாழ்க்கை உலக வாழ்க்கை ஒன்று வாழ்க்கை, ஹயாத்து துனியா உலக வாழ்க்கை. அடுத்தது ஹயாத்துல் பர்சக், பர்சகுடைய வாழ்க்கை, திரைமறை வாழ்க்கை, அதாவது மரணித்ததற்கு பிறகு உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஒரு மனிதனுக்கும் கபரிலே தண்டனை இருக்கிறது, இன்பம் இருக்கிறது. அதே போன்று ஆஹிராவுடைய வாழ்க்கை, மறுமையுடைய வாழ்க்கை இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். அவர்கள் கபருடைய வாழ்க்கையிலே அந்த நேரத்திலே இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கபரிலே இவ்வாறு அந்த தொழுகை எங்களுடைய பூமிக்கு மேலால் தொழுகிற தொழுகை என்று நாம் சொல்ல முடியாது. அது வித்தியாசமானது. அல்லாஹு தஆலா அதனை மிக அறிந்தவன் என்றால் அது திரைமறை வாழ்க்கையிலே, கபருடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகள். அதற்கும் இந்த உலக வாழ்க்கைக்கும் ஒப்பு கிடையாது. எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கபரிலே தொழுது கொண்டிருப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அவர்களுக்கு காட்டப்படுகிறது. கபரிலே நடக்கக்கூடிய விடயங்களை எங்களுடைய புலன்களால் நாம் அறிந்து கொள்ள முடியாது. நேரடியான புலன்களால் அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு இது போன்ற ஒரு அற்புதத்தின் மூலமாகத்தான் அதை காண்பித்திருக்கிறான். அவ்வாறு கபரிலே என்ன நடக்கிறது என்பதை நாம் தெரிந்தால் நாம் தடுமாறுவோம். எங்களுக்கு அடக்கம் செய்யக்கூட நாங்கள் போக மாட்டோம் என்ற செய்திகள் எங்களுக்கு தெரியும். எனவே ஒருவருடைய கபர் நரகத்தின் படுகொலியாக இருக்கலாம் அல்லது சுவனத்தின் ஒரு பூஞ்சோலையாக இருக்கலாம். இப்போது நாங்கள் விடயத்துக்கு வருவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி செல்கிறார்கள். சென்று அவர்கள் அங்கே நபிமார்கள் எல்லாம் எந்த இடத்திலே வாகனத்தை கட்டுவார்களோ அதே இடத்திலே அவர்கள் வாகனத்தை கட்டுகிறார்கள். இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தான் அந்த வாகனம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த வாகனம் வேறெங்கும் போவதில்லை, நபி அவர்களுக்காக இருக்கும். ஆனாலும் நாங்கள் அஸ்பாபுகளை செய்ய வேண்டும் என்பது இங்கே எங்களுக்கு வழிகாட்டப்படுகிறது. வாகனத்தை கட்டிவிட்டு நாங்கள் அல்லாஹு தஆலாவிலே தவக்குல் வைக்க வேண்டும். எனவே அஸ்பாபுகளை நாங்கள் செய்வதுடைய முக்கியத்துவம் அது மார்க்கத்திலே உள்ளது என்பது இங்கே எங்களுக்கு உணர்த்தப்படுகிறது. அல்லாஹ் நாடினால் புராக் இல்லாமலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்கே கூட்டிக் கொண்டு போகலாம். இஸ்ராவுக்கு, மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு, மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து மிராஜுக்கு கூட்டி போகலாம். ஆனால் அல்லாஹு தஆலா எல்லாவற்றிலும் அஸ்பாபுகளை வைத்திருக்கின்றான். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இதில் இன்னொன்று எங்களுக்கு என்ன தெரிகிறது என்றால், நபிமார்களும் அங்கே வாகனங்களை அவர்களுக்கும் இவ்வாறான நிகழ்வுகள் இருந்திருக்கிறது. அவர்கள் வாகனம் கட்டுகிற ஒரு இடம் இருந்திருக்கிறது. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ளே 2 ரக்அத்கள் தொழுகிறார்கள். 2 ரக்அத்துகள் தொழுதுவிட்டு நபி அவர்கள் அங்கே இருந்து வெளியே வருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு ஒரு பால் கிண்ணம், ஒரு தேன் கிண்ணம், ஒரு மது கிண்ணம், இவ்வாறு 3 கிண்ணங்களை கொடுக்கின்றார்கள். அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் கிண்ணத்தை தெரிவு செய்கிறார்கள். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இஹ்தர்தல் ஃபித்ரா, ஃபித்ராவை நீங்கள் தெரிவு செய்து விட்டீர்கள். அதாவது இயல்பு தன்மையை தெரிவு செய்து விட்டீர்கள். இந்த மார்க்கம் இயல்பு தன்மைக்கு ஏற்ற ஒரு மார்க்கம், ஃபித்ராவுடைய மார்க்கம். அல்லாஹு தாலா எதனை உள்ளத்திலே வைத்திருக்கின்றானோ அடிப்படையிலே அந்த இயல்புக்கேற்ப அதுக்கு ஒத்து வரக்கூடிய மார்க்கமாக இந்த மார்க்கம் இருக்கிறது. நபி அவர்கள் அதைத்தான் தேர்வு செய்தார்கள். எனவே இதனை நாங்கள் இன்று பார்க்க முடியும். மதுவிலும் பாலிலும் நீங்கள் எடுத்தால் இது இயல்புக்கு ஒத்தது என்பது எங்களுக்கு தெரியும். அதே போன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களுக்கு அந்த நேரத்தில் என்ன சொல்கிறார்கள்? அம்மா இன்னக லவ் அஹத்தல் ஹம்ரா கவத் உம்மதுக், நீங்கள் மதுவை எடுத்திருந்தால் உங்களுடைய சமுதாயம் வழிகட்டிருக்கும் என்று சொல்கின்றார்கள். இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஸ்ரா பயணம் முடிவடைகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்போது மிஅராஜ் பயணத்துக்கு நபி அவர்களை அழைத்து செல்ல போகிறார்கள். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையை பிடித்து கொண்டு வானத்தை நோக்கி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் செல்கிறார்கள். அங்கே முதலாவது வானம், கீழ் வானத்துக்கு செல்கின்றார்கள். அங்கே சென்றதும் அந்த வானத்தின் காவலாளிகளோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உரையாடுகிறார்கள். ஒவ்வொரு வானத்திலும் காவலாளிகள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு வானத்திலும் இருக்கக்கூடிய காவலாளிகளிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுமதி கேட்கின்றார்கள். அவர்களும் என்ன கேட்கின்றார்கள் என்றால், இவர்களுக்கு உங்களோடு யார் இருக்கிறார்? முஹம்மத். அவருக்கு வருவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறதா? ஆம். எனவே இந்த அமைப்பு வானத்திலே இருக்கிறது. ஒவ்வொரு வானத்துக்கும் காவலாளிகள் இருக்கிறார்கள். யாருக்குமே வானத்துக்கு செல்ல முடியாது. நாங்கள் உலகத்திலே இப்போது சந்திரமண்டலம் இங்கே எங்கு போனாலும் வானத்துக்கு அதெல்லாம் கீழ் வானத்துக்கு கீழே தான் இருக்கிறது. எனவே கீழ் வானத்துக்குள்ளே போவதாக இருந்தால் இங்கே வானத்தின் காவலாளிகளுடைய அனுமதியோடு தான் செல்ல வேண்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானவர்களின் தலைவர் என்றாலும் அங்கே ஒரு சிஸ்டம் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அங்கே போய் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுமதி கேட்கின்றார்கள். நாங்கள் ஒரு இடத்துக்கு போகின்ற பொழுது, ஒரு வீட்டுக்கு போகின்ற பொழுது அனுமதி கேட்டுவிட்டு தான் அந்த வீட்டிலே நுழைகின்றோம். அதே போன்று அங்கேயும் காவலாளிகளிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு வானத்திலும் அனுமதி கேட்கின்றார்கள். அந்த வானத்துக்குரிய காவலாளி அதற்கு கேள்வி கேட்டுவிட்டு அனுமதிக்கின்றார்கள். அதே போன்று இன்னொன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வானத்திலே உள்ள மலக்குகளாக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாமே தெரியாது, மறைவான விடயங்கள் எல்லாம் தெரியாது. அதனால் அவர்கள் சில விடயங்களை கேட்டுத்தான் தெரிந்து கொள்கிறார்கள். ஒவ்வொரு வானத்திலும் அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறதா என்று அந்த காவலாளிகளால் கேட்கப்படுகிறது. இப்போது நாங்கள் பார்ப்போம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழ் வானத்திலே யாரை சந்திக்கிறார்கள்? அங்கே எங்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கின்றார்கள். அவர்கள் தான் இந்த உலகத்தின் முதல் மனிதர் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்கிறார்கள். அவர்கள் பதிலளிக்கிறார்கள், வரவேற்கிறார்கள். இதெல்லாம் நடக்கிறது. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியமான விஷயத்தை நபி அவர்கள் பார்க்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வலது பக்கத்திலே நிறைய பேர் இருக்கிறார்கள், இடது பக்கத்திலும் இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் வலது பக்கத்தை பார்க்கின்ற பொழுது சிரிக்கிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். இடது பக்கத்தை பார்க்கின்ற பொழுது கவலைப்பட்டு அழுகிறார்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேள்வி கேட்க தூண்டியது. இதை பற்றி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி கேட்ட பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள்? வலது பக்கம் இருப்பவர்களும் இடது பக்கம் இருப்பவர்களும் அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள். வலது பக்கம் உள்ளவர்கள் சொர்க்கவாசிகள், இடது பக்கம் உள்ளவர்கள் நரகவாசிகள். அவர் வலது பக்கம் உள்ளவர்களை பார்க்கின்ற பொழுது சிரிக்கின்றார், இடது பக்கம் உள்ளவர்களை பார்க்கின்ற பொழுது அழுகின்றார் என்று
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரிய விடை கொடுக்கின்றார்கள். அவர்கள் அங்கிருந்து செல்கின்றார்கள். பிறகு இரண்டாவது வானத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்துச் செல்கின்றார்கள். முதல் வானத்தில் எவ்வாறு அனுமதி கேட்கப்பட்டது, அதே போன்று அனுமதி கேட்கப்படுகிறது. அதே போன்று அதே மாதிரியான கேள்விகள் அங்கே கேட்கப்படுகிறது. ஆனால் இங்கே யாரை பார்க்கிறார்கள்? இங்கே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கின்றார்கள். நபி அவர்களுக்கு முன்னால் வந்த நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாரின் சகோதரியின் மகன், அவரும் ஒரு நபி, யஹ்யா நபி. இந்த இரண்டு நபிமார்களையும் அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கிறார்கள். அவர்கள் நபி அவர்களை வரவேற்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வர்ணித்தார்கள். எப்படி சொன்னார்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மிக உயரமானவராகவும் மிக குட்டையானவராகவும் அவர்கள் இருக்கவிலே நடுத்தரமானவர்களாக இருந்தார்கள். சிவப்பும் வெண்மையும் கலந்த ஒருவராக இருந்தார்கள். அதாவது வெள்ளை நிறத்திலே அவர்களுடைய சிவப்பு உள்வாங்கப்பட்ட அமைப்பிலே அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய முடி சுருண்டதாக இருக்கவில்லை, நீண்டதாக இருந்தது என்று சொன்னார்கள். அதே போன்று அவர் ஒரு இருளான இடத்திலே இருந்து வெளியே வந்ததை போன்று அழகாக அவர்கள் காட்சியளித்தார்கள் என்பதை சொன்னார்கள். பிறகு மூன்றாவது வானத்துக்கு செல்கின்றார்கள். இதே அமைப்பிலே அங்கே மூன்றாவது வானத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலாவுடைய படைப்புகளிலே ஒரு அழகான மனிதரை பார்க்கின்றார். அவர்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் நபியுடைய மகன். எங்களுக்கு தெரியும், மிக அழகான ஒரு மனிதர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி என்ன சொன்னார்கள்? லகத் கத் உஅதிய ஷத்ரல் ஹுஸ்ன், அழகின் அரைவாசியே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். இதற்கு அறிஞர்கள் பல விளக்கங்களை சொல்லியிருக்கிறார்கள். ஏனைய மனிதர்களுடைய அழகு அரைவாசியும், யூசுப் நபியுடைய அழகு இன்னொரு அரைவாசியும், இன்னும் சிலர் அவர்களுடைய ஒரு அறிவிப்பிலே அப்படியும் இருக்கிறது. தாயாருக்கு அரைவாசி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அரைவாசி அழகு கொடுக்கப்பட்டிருக்கு, யூசுஃபுக்கு அரைவாசி அழகு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பில் ஒரு சிறிய பலவீனம் இருக்கிறது. எனவே யூசுப் நபிக்கு ஒரு அரைவாசியும் தாயாருக்கு அரைவாசியும் அழகு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பல விளக்கங்களை சொல்லியிருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் இது எதை காட்டுகிறது என்றால், யூசுப் நபி அவர்கள் ஒரு ஏனையவர்களை விட அழகு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆதம் நபியுடைய அழகிலே அரைவாசி கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் இவ்வாறு பல விளக்கங்களை சொல்லியிருக்கிறார்கள். இங்கே நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அழகின் அரைவாசி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை எதை சொல்கிறது என்றால், அவர்கள் அழகானவர்களாக, மிக அழகானவர்களாக இருந்தார்கள். அவர்கள் யூசுப் நபி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். நபி அவர்களுக்கு ஏனைய நபிமார்கள் துஆ கேட்டதை போன்று நலவை கொண்டு துஆ கேட்டார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான்காவது வானத்திலே யாரை பார்க்கிறார்கள்? நான்காவது வானத்திலே அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஒருவரை சொல்கிறான், வரஃபஅனாஹு மகானன் அலிய்யா, உயரமான இடத்திலே நாங்கள் அவரை உயர்த்தினோம் என்று ஒருவரை அல்லாஹ் சொல்கிறான். அவர்தான் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான்காவது வானத்திலே சந்திக்கின்றார்கள். ஐந்தாவது வானத்திலே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹலீஃபாவாக, அவருடைய பிரதிநிதியாக, அவருடைய மிக நெருங்கிய உதவியாளராக, அவருடைய சகோதரராக, முக்கியமாக நபியாக இருந்தவர்கள் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். அவர்களும் நபியவர்களை வரவேற்று நபியவர்களுக்கு நலவை கொண்டு பிரார்த்தனை செய்கிறார்கள். பிறகு ஆறாவது வானத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற பொழுது அங்கேதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காண்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக முக்கியமான நபிமார்களிடையே ஒருவர். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் வந்த மிக முக்கியமான நபியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். பனு இஸ்ராயேலர்களுடைய முக்கியமான நபி, தௌரா கொடுக்கப்பட்ட நபி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பக்கத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி நபி அவர்கள் வர்ணித்தும் இருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நீண்ட மனிதராக இருந்தார். வெண்மையான, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்ற வெண்மை அல்ல, ஒரு ஆதம் என்று சொல்வார்கள், அதாவது பொது நிறமான ஒரு மனிதராக அவர் இருந்தார். கஅன்னஹு மின் ரிஜாலி ஷனூஆ, ஷனூஆ என்பது யமனில் இருக்கக்கூடிய ஒரு கோத்திரம். அந்த கோத்திரத்து மனிதர்களில் ஒருவரை போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்சியளித்தார்கள் என்று நபி அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வர்ணிக்கின்றார்கள். பிறகு அவருக்கு நான் சலாம் சொன்னேன். அவர்கள் மர்ஹபன் பிக மின் அஹின் வ நபி, சகோதரன் நபியாக இருக்கக்கூடிய உங்களை நான் வரவேற்கிறேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களை வரவேற்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து 6வது வானத்திலிருந்து 7வது வானத்தை நோக்கி உயர்ந்து சென்றதற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுதார்கள். அப்போது அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, ஏன் நீங்கள் அழுகிறீர்கள்? அவர் என்ன சொன்னார் என்றால், எனக்கு பிறகு அனுப்பப்பட்ட இந்த பையன் அல்லது இந்த இந்த வாலிபர் அவருடைய உம்மத்திலிருந்து என்னுடைய உம்மத்திலிருந்து சுவனம் செல்வதை விட அதிகமானவர்கள் சுவனம் செல்கிறார்களே என் இறைவனே என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை சொன்னது எதற்காக? அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பொறாமைப்பட்டா? நிச்சயமாக இல்லை. பொறாமை என்பதெல்லாம் பூமியிலே தான், அங்கே வானத்திலே இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் எதற்காக அழுதார்கள் தெரியுமா? அவர்களுடைய உம்மா மிகவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். பனு இஸ்ரவேலர்களோடு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடுமையாக அவர்கள் நோவினை செய்தார்கள். பல வகையிலும் கஷ்டப்படுத்தினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களிலே என்ன சொல்லியிருக்கிறார்கள்? ரஹிம் அல்லாஹ் மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். என்னை விட அதிகமாக அவர் இதைவிட அதிகமாக தன்னுடைய சமூகத்தாலேயே நோவினைக்கு உள்ளானார்கள், துன்புறுத்தல்களுக்கு உள்ளானார்கள் என்ற ஒரு சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தின் மூலமாக தன்னுடைய உம்மத் மிகவும் கடுமையாகவும் வன்மையாகவும் மனமுரண்டாகவும் நடந்து கொண்டதை இட்டு அவர் கவலைப்பட்டு அவ்வாறு அந்த இடத்திலே சொல்கிறார். அப்படி இல்லாமல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுடைய இந்த உம்மத்தின் மீது இரக்கம் கொண்டவர்களாக, இந்த உம்மத்தை நேசிக்கக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். அதற்கு பெரிய ஆதாரமே இதே மிஅராஜுடைய சம்பவம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 50 வக்து தொழுகைகளை எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான், உங்களுடைய உம்மத்துக்கு இது முடியாது, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே குறைத்து கேளுங்கள் என்று திரும்ப திரும்ப அனுப்பி 5 வக்து தொழுகைகளாக அதை மாற்றுவதற்கு காரணமாக இருந்தார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7வது வானத்துக்கு செல்கின்றார்கள். 7வது வானம் கடைசி வானம். அங்கே யாரை பார்க்கிறார்கள்? அவர்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கின்றார்கள். எங்களுக்கு தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல நபிமார்களுடைய தந்தை. அவர்களுக்கு பின்னால் வந்த முக்கியமான நபிமார்களான மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த 3 நபிமார்களுடைய தந்தை. என்றால் அவர்களுடைய பரம்பரையிலே தான் இவர்கள் அனைவர்களுமே வந்தார்கள். இதை விட இன்னும் நிறைய நபிமார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கலாம், இன்னும் பல நபிமார்கள், அந்த இப்ராஹிம் நபியுடைய மகன் இஸ்மாயில் நபி, அவருடைய மகன் யாக்கூப், அந்த பரம்பரையிலே பனு இஸ்ரவேல் பரம்பரையிலே வந்திருக்கிறார்கள். அதே போன்று இப்ராஹிம் நபியுடைய மகன் இஸ்மாயில் நபியுடைய பரம்பரையிலே வந்தவர்கள் தான் அரேபியர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த அரேபியர்கள், அதிலே வந்தவர்கள் தான் நபி அவர்கள். எனவே இங்கே யாரை பார்க்கிறார்கள்? தம்முடைய தந்தை இப்ராஹிம் நபியை பார்க்கின்றார்கள். இப்ராஹிம் நபி அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? தன்னுடைய முதுகை அல் பைத்துல் மஅமூர் என்று சொல்லக்கூடிய ஆலயத்திலே சாய்த்து வைத்து கொண்டிருக்கிறார்கள், சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். பைத்துல் மஅமூர் என்பது ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் அங்கே வருவார்கள், தொழுவார்கள். அந்த ஆலயத்திலே ஒரு முறை வந்தவர்கள் திரும்ப வரமாட்டார்கள். ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் என்றால் எவ்வளவு மலக்குமார்கள் இருப்பார்கள், எங்களால் எண்ணி முடிக்க முடியாது. இந்த உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து அல்லது அந்த பைத்துல் மஅமூர் தொழுகின்ற அந்த நாளிலிருந்து இன்று வரை இவ்வளவு ஒவ்வொரு நாட்களிலும் 70,000 என்று சொல்கிற பொழுது மலக்குமார்கள் நிறைய இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு முக்கியமான ஆதாரம். எனவே இங்கே முக்கியம் என்னவென்றால், பைத்துல் மஅமூர் என்பது இந்த உலகத்திலே எங்களுக்கு காபா இருக்கிறது, அல் பைத்துல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம், இதே போன்ற ஒரு ஆலயம் என்று சில அசர்களிலே வந்திருக்கு. அங்கே தவாஃப் இருக்கு, அல்லாஹு ஆலம். ஆனால் ஹதீஸில் என்ன இருக்கிறது என்றால், பைத்துல் மஅமூர் மலக்குமார்கள் தொழக்கூடிய இடம். அங்கே இப்ராஹிம் நபி அவர்கள் சாய்ந்திருக்கிறார்கள். அங்கே இப்ராஹிம் நபி அவர்களிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கின்றார்கள். அவர்களுக்கு சலாம் சொல்கிறார்கள். இப்ராஹிம் நபி அவர்களை வரவேற்கின்றார்கள். இப்ராஹிம் நபியை பற்றி எப்படி வர்ணித்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? அவர்களுக்கு மிக ஒப்பான பிள்ளையாக நான் இருக்கிறேன் என்று சொன்னார்கள். இப்ராஹிம் நபிக்கு மிகவுமே
ஒப்பானவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒவ்வொரு உறுப்பையும் நான் பார்க்கிறேன், அது என்னுடைய ஒரு உறுப்பை போன்றும் இருக்கிறது என்று சொன்னார்கள். இதற்கு பிறகு நபி அவர்கள் எங்கே அழைத்து செல்லப்படுகிறார்கள்? சித்ரத்துல் முன்தஹா. சித்ரா என்பது இலந்தை மரம். சித்ரத்துல் முன்தஹா என்பது 7வது வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு மரம். இந்த பூமியில இருந்து மேலெழுந்து செல்லக்கூடியவைகள் அங்கேதான் சென்று முடிவடைகின்றன. அங்கிருந்துதான் அது உள்வாங்கப்படுகிறது. அதே போன்று அதற்கு மேலிருந்து இறங்கக்கூடியவைகள் அது அங்கேதான் இறங்குகின்றன. அதற்குள் அது உள்வாங்கிக் கொள்ளப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சித்ரத்துல் முன்தஹா பற்றி சொல்லியிருக்கிறான். அல் பைத்துல் மஅமூர் பற்றி சொல்லியிருப்பதை போன்று சித்ரத்துல் முன்தஹா பற்றி என்ன சொல்லியிருக்கிறான்? இது யக்ஷ சித்ரத மா யக்ஷா. அந்த மரத்தை மூடிக்கொள்ளக்கூடியது மூடிக்கொள்ளும் என்று சொல்கின்றார். நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபராஷுன் மின் தஹப், தங்கத்தினாலான பூச்சிக்கள், வண்ணாத்தி பூச்சிக்கள் போன்று அதை சூழ இருந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவை சஹீஹான ஹதீஸ். எனவே அந்த இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்ததை நபி அவர்கள் எப்படி சொல்கிறார்கள்? பிறகு என்னை சித்ரத்துல் முன்தஹாவுக்கு அழைத்து செல்லப்பட்டேன் நான். வைதா வரகுஹா கஅதானில் ஃபியலா, அதனுடைய இலைகள் யானையுடைய காதுகளை போன்று பெரிதாக இருந்தது. வைதா சமருஹா கல்கிலால், அதனுடைய பழங்கள், உங்களுக்கு தெரியும் இலந்தை பழம் இருக்கும், இந்த உலகத்தில் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய அந்த இலந்தை மரத்துடைய பழங்கள் எப்படி இருக்கும் என்றால் பெரும் பைகளை போன்று, நீர் பைகளை போன்று இருக்கும். ஃபலம்மா கஷியஹா மின் அம்ரில்லாஹி மா கஷியா தகையரத், அல்லாஹு தாலாவுடைய கட்டளையிலிருந்து அங்கே அதனை மூடிக்கொண்ட நேரத்திலே அது வித்தியாசமாக மாறியது. ஃபமா அஹதும் மின் ஹல்கில்லாஹி யஸ்ததீஉ அன் யன்அதஹா மின் ஹுஸ்னிஹா, அல்லாஹ்வுடைய படைப்புக்களை எவருக்குமே அதனுடைய அழகை வர்ணிக்க முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். நபி அவர்கள் அரபு மொழி பேசுவதிலே, ஒரு விடயத்தை தெளிவாக எடுத்துச் சொல்வதிலே அவர்களை விட யாரும் இல்லை என்றாலும் அவர்களாலேயே அதை வர்ணிக்க முடியாது. அந்த அளவுக்கு அழகான ஒரு நிலை அங்கே ஏற்படுகிறது. அது மொழிகளாலோ வார்த்தைகளாலோ வர்ணிப்பதற்கு முடியாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையுமே ஜவாமிஉல் கலீம், சுருக்கமான வார்த்தைகளால் நிறைய அர்த்தங்களை சொல்வதற்கு முடியுமானவர்கள். அவர்களாலே அதை வர்ணிக்க முடியாது என்றிருக்கிற பொழுது அது எப்படி அழகாக இருந்திருக்கும். எனவே சுவர்க்கம் அதைவிட எவ்வளவு அழகாக இருக்கும். எனவே இந்த சித்ரா, இந்த மரத்துக்கு கீழிருந்து 4 ஆறுகள் ஓடுகின்றன என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அதில் 2 ஆறுகள் உள்ரங்கமான ஆறுகள், அதாவது சுவர்க்கத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆறுகள். 2 ஆறுகள் உள்ரங்கமானது, இன்னும் 2 ஆறுகள் வெளிரங்கமானது. வெளிரங்கமான 2 ஆறுகளும் நைலும் ஃபுராத்தும் என்று சொன்னார்கள் நபி அவர்கள். இங்கே நைல் நதி எங்களுக்கு தெரியும், எகிப்தில் இருக்கிறது. அதே போன்று ஃபுராத் ஈராக்கில் எல்லாம் இருக்கிறது. இந்த 2 நதிகளுடைய பெயர்களும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த 2 நதிகளும் அங்கே இருந்து வருகிறது என்பது அர்த்தம் அல்ல. சரியான கருத்து என்னவென்றால் இந்த நதிகளுடைய அடிப்படை அங்கேதான் இருக்கிறது. இப்போது இந்த நதிகள் சில நேரம் அங்கிருந்து ஆரம்பத்திலே அல்லாஹு தாலா உருவாக்கி இருக்கலாம். பிறகு இங்கே உலகத்துடைய அமைப்புக்கு ஏற்ற விதத்திலே அது ஓடிக்கொண்டிருக்கிறது. எனவே இப்போது இங்கே ஓடுவதற்கும் அதற்கும் நேரடி தொடர்பு இருக்கிறது என்பதெல்லாம் கிடையாது என்பதுதான் சரியான கருத்து. எனவே இதனுடைய அடிப்படை இங்கே இருக்கக்கூடிய நைலுக்கும் ஃபுராத்துக்கும் அடிப்படை அங்கே இருந்து வந்திருக்கிறது என்பது புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹு அலம். பிறகு நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சித்ரத்துல் முன்தஹாவையும் தாண்டி ஒரு இடத்துக்கு அழைத்து செல்லப்படுகின்றார்கள். நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ثم عرج بي حتى ظهرت لمستوى أسمع فيه صريف الأقلام. எந்த நிலைக்கு நான் உயர்த்தி செல்லப்பட்டேன் என்றால்,
பேனைகளால் எழுதுகின்ற அந்த சப்தத்தை கேட்கின்ற இடம் வரையிலே நான் உயர்த்தி செல்லப்பட்டேன். இங்கே அதாவது மாணவர்கள் உலகத்திலே நடக்கின்ற விடயங்களாக இருக்கலாம், எல்லா விடயங்களாக இருக்கலாம், அதாவது அவற்றை எழுதுகின்ற அந்த ஓசை அது எப்படியான பேனை அல்லாஹ் தான் தெரியும். எனவே அதை கேட்கின்ற இடம் வரையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அல் மல உல் அலா, உயர்ந்த சபை என்று நாங்கள் ஹதீத்களிலே பார்க்கின்றோம். எனவே இந்த உயர்ந்த சபைக்கு பக்கத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே உள்ள வானவ சபை, வானத்தில் இருக்கக்கூடிய வானவர்களுடைய மலக்குமார்களுடைய அந்த சபைக்கு நபி அவர்கள் கூட்டிக் கொண்டு செல்லப்பட்ட நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நிலை, நபி அவர்களை அங்கே வானத்துக்கு அழைத்து சென்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நிலை எப்படி இருந்தது என்பதை பற்றி நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் பயத்தினால் இத்து போன விடவையை போன்று, இத்து போன துணியை போன்று அவர்கள் இருந்தார்கள். அதாவது ஹெல்ஸ்ன்னு சொல்வது வாகனத்தின் மேலே விரிக்கக்கூடியது அல்லது நிலத்திலே விரித்து உட்காருவது. இது இத்து போனால் நிலத்தோடு ஒட்டி கொண்டிருக்கும், வாகனத்தோடு ஒட்டி கொண்டிருக்கும். இதே போன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் மிகவுமே அந்த ஒரு துணி, இத்துப்போன துணியை போன்று இருந்தார்கள் என்று சொல்கிறார்கள். அதாவது அல்லாஹ்வின் பயத்தினால் கரைந்து போகக்கூடியவர்களாக, ஒட்டி போகக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை மிகவும் அஞ்சி கூடியவர்களாக இருந்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் எவ்வளவு புகழ்ந்து சொல்லியிருக்கிறான். அம்பியன் என்று சொல்லியிருக்கிறான், வானவர்களின் தலைவர். ஏன் இவருக்கு இந்த அந்தஸ்து என்றால் இவ்வாறு அல்லாஹ்வுடைய அச்சம் அந்த அளவுக்கு இருக்கிறது. ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கிறதோ அல்லாஹ்விடத்திலே அவருடைய அந்தஸ்து அதிகமாக இருக்கும். இப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள்? சூரியன், நட்சத்திரங்கள், அண்ட சராசரங்கள், கோள்கள் எல்லாவற்றையும் தாண்டி அதற்கு மேலால் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். 7 வானங்களுக்கு மேலால் இருக்கிறார்கள். இந்த நிலையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன கிடைக்கப் போகிறது? இந்த இடத்திலே, இந்த உயர்தனமான புனிதமான இந்த இடத்திலே அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அறிவிக்கின்றான். அங்கே கொடுக்கப்பட்ட முக்கியமான வஹி என்ன? நாம் 5 நேரம் தொழுகின்ற இந்த தொழுகை எப்படி கடமையாக்கப்படுகிறது? 50 நேரமாக 50 தொழுகைகளாக இரவிலும் பகலிலும் கடமையாக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழமை போல அதை செவிமடுத்து கொண்டு திரும்பி வருகிறார்கள். வருகின்ற வழியிலே அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறுக்கிட்டு விஷயத்தை கேட்டுவிட்டு, உங்களுடைய உம்மத் இதைவிட குறைப்பதற்கு தேவையுள்ளவர்கள் என்று திரும்ப திரும்ப அவர்களை அனுப்புகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கும் அல்லாஹு தஆலா அவருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு வஹி அறிவித்த அந்த இடத்துக்கும் இடையிலே நபி அவர்கள் பல முறை சென்று கடைசியாக 5 நேர தொழுகையாக குறைக்கப்படுகிறது. ஆனால் அதனுடைய நன்மை 50 நேர தொழுகையுடைய நன்மையாக இருக்கிறது. இந்த தொழுகை எவ்வளவு முக்கியம் என்பதற்கு இந்த நிகழ்வு மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த மேராஜுடைய தொடர் நிகழ்ச்சிகளை, எஞ்சி இருக்கக்கூடிய சில பகுதிகளையும் தொடர்ந்து வரக்கூடிய விடயங்களையும் நாங்கள் அடுத்த உரையிலே பார்ப்போம். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.